என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தொடர்ந்து பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர் நேசப்பிரபு, நியூஸ் 7 தொலைக்காட்சியோட ரிப்போர்ட்டர் நேசப்பிரபு 60 இடங்களுக்கும் மேல வெட்டுப்பட்டு மருத்துவமனையில அவருடைய உயிர் ஒவ்வொரு கணமும் துடித்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு செய்தி சேகரிப்பாளர். தேசத்தின் 4வது தூண் என்று சொல்லுகின்றோம் ஊடகத்தை. அந்த ஊடகத்துறையில் அவரும் ஒரு தூணாக செயல்பட்டு கொண்டிருந்தவர். அவர் எதனால் வெட்டப்பட்டார் என்பதற்கான சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பல ஆடியோக்கள் வெளியாகி ஒரு பெரிய அதிர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. நேசப்பிரபு குற்றவாளியா அல்லது ஒரு பார் எடுத்து நடத்தி அந்த பார்ல கள்ளச்சாராயத்தை சேர்த்து விற்று மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்த ஒரு திமுகவின் பிரமுகர் முருகன் குற்றவாளியா? இவர் டாஸ்மார்க்ங்கிற பேர்ல கள்ளச்சாராயத்தை உள்ள கொண்டு சேர்த்து விற்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை செய்தியாக்கி அதை வெளியே கொண்டு போய் அவர் மீது வழக்கு பதிந்து அவர் உள்ள போய் அப்புறம் அவர் வெளியே நேசப்பிரபுவை தீர்த்து கட்டுவதற்கு கூலிப்படையை தீட்டியது வரைக்கும் ஆடியோக்கள்ல லீக் ஆகி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு நேர்மையானவன் நாட்டில் வாழ முடியாது, குற்றவாளிகள் மட்டுமே நாட்டில் வாழ முடியும். குற்றவாளிகள் எப்படி வாழ முடியும்னா, அடிக்கு அடி, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து. நீயும் குற்றவாளி, நானும் குற்றவாளி. 2 குற்றவாளியும் எப்படி ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க முடியாதோ அதே போல ஒரு இடத்துல 2 குற்றவாளிகள் தொடர்ந்து வாழ முடியாது. ஏன்னா இவன் செய்யற தப்பு அவனும் செய்யும். அப்போ இந்த இடத்துல ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இந்த மாதிரியான குரல் அங்க உயரும். அந்த மாதிரி தான் இந்த திமுகவின் பிரமுகர் ஒரு பார் நடத்துறாரு, அதுல கள்ளச்சாராயத்தை விற்கிறாரு. அந்த கள்ளச்சாராயம் விற்கிற விஷயத்தை நியூஸ் 7 செய்தி மூலமா அதை வெளியே கொண்டு வராரு. அதனால அவருக்கு சிக்கல் வருது. இவன் என்னடா தொடர்ந்து நம்மள ரவுண்டு கட்டி அடிச்சுட்டே இருக்கான, நியூஸை கொண்டு போய் வெளியே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதையை முற்றிலுமா முடிச்சுட்டா அப்ப கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது இல்லையா? இந்த மாதிரி திட்டம் போட்டு தான் நேசப்பிரபுவை அங்க போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி. பத்திரிகையாளர், செய்தியாளர், ஊடகவியலாளர் எல்லாமே ஒண்ணுதான். தேசத்தின் 4வது தூண் என்று மீண்டும் மீண்டும் நாம் பேசுகின்ற ஊடகம். இந்த ஊடகத்துல பணியாற்றுகிறவர்கள் சக ஊடகவியலாளர் ஒருவருக்கு நேர்ந்திருக்கிறது ஒரு அநீதி. ஆனா ஊடகத்துல இருக்கிற ஒரே ஒரு நாதாரி பையன் இந்த விஷயத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறான் வாய் திறந்து. ஏன்டா இவெல்லாம் பேச மாட்டாங்கறான்னு பார்த்தா, பாதிக்கப்பட்டவன் நியூஸ் 7. பட் நியூஸ் 7லயும் வேலை செஞ்சிருக்காரு. அவரு ஜே நியூஸ்லயும் வேலை செஞ்சிருக்காரு. ஜே நியூஸ் ஜெயா டிவி சம்பந்தப்பட்டது. இந்த பக்கம் நியூஸ் 7. 2 சேனல்லையும் அவரு வேலை செய்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற நியூஸ் சேனல்லாம் யாருக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கான்? ஆளுங்கட்சிக்கு. அங்க வாங்கினதுக்கு இவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் பேருக்கு செய்தியாளரு, ஆனா இவன் செய்தியை நேர்மையா போடுறது இல்ல. ஆளும் கட்சிக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கிறவன். ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு குற்ற சம்பவம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக நபர் நடத்தி கொண்டிருந்த பாரு, அந்த பார்ல நடந்திருக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்ததுனால அந்த செய்தியாளர் மீது கூலிப்படையை ஏவி விட்டு கொலைவெறி தாக்குதல். இப்பொழுது அவர் உயிர் 60 இடங்களுக்கும் மேல உடல்ல வெட்டு வாங்கினதுனால அவர் உயிர் துடிச்சிட்டு இருக்குது. எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. அந்த நிலையில நேசப்பிரபுவோட உயிர் துடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னா திமுகவுடைய பிரமுகர் முருகன். ஏன்னா இவர் தான் அந்த பாரோட ஓனர். அவரும் நேசப்பிரபுவும் பேசின ஒரு அலைபேசி வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சோசியல் மீடியாவில் தமிழ்நாடு முழுதும். நீ என்கிட்ட 4000 வாங்கினல, நியூஸை வெளியிட மாட்டேன்னு சொல்லி இந்த நேசப்பிரபு முருகன் கிட்ட மாதம் 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதாக முருகன் பேசுறார். இவர் நேசப்பிரபு என்ன பேசுறாருன்னா, உங்ககிட்ட எல்லாம் நான் வாங்கலடா, சாராயம் வித்து பழைக்கிறவன், உங்ககிட்ட நான் ஏன்டா வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நேசப்பிரபு பேசுறாரு. ஆனா முருகன் அப்படின்னு சொல்ற அந்த பார் உரிமையாளர் என்ன பேசுறாருன்னா, அன்னைக்கு வாங்கி தின்னும் போது நல்லா வக்கனையா இருந்தது இல்லடா, நீ உங்க ஒப்பனை ஒயின் ஷாப்ல ஓசி குடிச்சிட்டு போகும்போது நல்லா இருந்தது இல்லையாடா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அந்த முருகன் அவருடைய வாயில வந்த வார்த்தைகள் நம்ம பேசவே முடியாது. அந்த அளவிற்கு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அவர் பயன்படுத்துறாரு. அந்த அளவிற்கு இவங்க 2 பேருக்கும் அந்த அலைபேசியில ஒரு பெரிய மோதல் நடக்குது. குறைந்தது அரை மணி நேரம் நடக்குது அந்த வாதம்.
இப்படி இவங்க 2 பேருக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஓடிதான் கடைசியில கோவத்தின் உச்சிக்கே சென்ற அந்த பார் உரிமையாளர் முருகன் கடைசியில கூலிப்படையை ஏவி இவர் கதையை முடிக்கிறதுன்னு பிளான் போட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கார். திமுக காரர் அவரு இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல, காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கூலிப்படையை சேர்ந்தவர்கள் மட்டும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கூலிப்படையை உருவாக்கிய அந்த தலைவன் கைது செய்யப்படணும் இல்ல. வெட்டினவன் ஆனா இருந்தாலும் என் கையில கொண்டு வந்து கத்தியை கொடுத்தவன் தானே முதல் குற்றவாளியே. எல்லாமே 20 to 25 வயதுக்கு உள்ளான இளைஞர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த கூலிப்படையில இருக்கிறவனுங்க. இவனுங்க தான் வந்துட்டு அங்க போய் வெட்டியிருக்கானுங்க. அவனுங்களுக்கு தேவை பணம். பணம் கொடுத்தா அவன் எதை வேணா செய்வான். அவன் எதுக்கு இந்த வேலையை செய்யறான்? குடிக்கிறதுக்கு பணம் வேணும். பணத்துக்காக அவன் எதை வேணாலும் செய்வான். திங்க கூடாததை கூட திங்குவான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர். அந்த நிலையில தான் இளைய சமுதாயம் தமிழ்நாட்டில் சீரழிந்து கிடக்கிறது. அதுக்கு காரணம் என்ன? சாராயம் ஒண்ணு தவிர வேற எதையுமே குற்றம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஆயிரக்கணக்கான குற்றங்களுக்கு முதல் காரணம் அது ஒண்ணுதான். இதைத்தான் டாக்டர் அன்புமணி அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை மேடைக்கு மேடை பேசுறாரு. தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து போன மதுவிலக்குன்னு சொன்னா அவரை பார்த்து ஏளனம் பேசிட்டு இருக்கிறான் இந்த கேடுகட்ட திராவிட எச்ச பிச்சைங்க. அவருடைய நோக்கம் என்ன? இந்த மண்ணையும் இந்த மண்ணில் வாழ்கின்ற மக்களையும் காப்பாற்றணுங்கிறது. இவருடைய நோக்கம் என்ன? இந்த மண்ணில் வாழ்கின்ற பூர்வீக குடிகளையும் இந்த மண்ணையும் அழிக்கணுங்கிறது. மண்ணை அழிக்கிறவனுக்கு வாக்களிக்கிறவன் யாருன்னு பார்த்தா இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். இப்படி நீங்க ஓட்டை போட்டுட்டு இன்னைக்கு நாட்டில் இவ்வளவு பெரிய அநீதி நடக்குது, கேள்வி கேட்க எவனுக்குமே துப்பு இல்லை. திமுகவுக்கு அடிமையா வேலை செய்யற ஒரே ஒரு ஊடகத்துல கூட இந்த நேசப்பிறப்புக்கு நடந்த இந்த அநீதியை பத்தி எவனுமே பேசல வாய் திறந்து. இதே சம்பவம் ஒரு திமுகவின் அடிவரடி ஊடகமா இருக்கிறவனுக்கு எவனுக்குன்னா நடந்திருந்தா எல்லா ஊடகத்திலையும் நியூஸ் தொலைக்காட்சிகள்ல கூட விவாதங்கள் நடந்திருக்கும், டிபேட் நடந்திருக்கும். என்னடா ஒரு கேடுகட்ட நாடு, என்னடா ஒரு கேடுகட்ட மனநிலை உங்களுக்கு. எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களான்னு கேட்கிறேன் நான். உங்களுக்கு என்ன பைத்தியங்களா நீங்க? சக மனிதன் உங்களை போன்று அவரும் ஒரு செய்தியாளரு, அவருக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குது அப்படின்னா என்னன்ற செய்தி சேகரிப்பாளர் வந்துட்டு அந்த பார் உரிமையாளர்கிட்ட 4000 ரூபாய் மாசம் லஞ்சம் வாங்கினதாவே இருக்கட்டும். அவன் லஞ்சம் வாங்கினா கையும் களவுமா கொண்டு போய் நீ அவனை பிடிச்சி கொடுத்துருக்கலாம் காவல் நிலையத்துல. ஒரு பத்திரிகை துறையில பணியாற்றுறவன் லஞ்சம் வாங்கிட்டு இந்த பார்ல நடக்கிற அநீதிகளை வெளியே கொண்டு வராத அவன் தவிர்க்கிறான் அப்படின்னா அவனை பிடித்து கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு நியாயமானவன் இருக்கணும். ஆனா லஞ்சம் கொடுக்கிறவன் யாரு? திருடன். லஞ்சம் வாங்குறவன் யாரு? நேர்மையா இருக்க வர்றவன். அவனை குற்றவாளியை ஆக்குறது இந்த திருடன். அவன் லஞ்சம் வாங்கியே இருக்கட்டும், ஆனா அவனை வாங்க வச்சது யாரு? நீ யாரு? குற்றம் செய்கிறவன். நீ தான் பார்ல கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து விற்று அதை மக்களை ஏமாற்றி அதுல வர்ற பணத்தை எடுத்து இவனுக்கு ஒரு துண்டு போடுற. இவன் ஒரு நல்ல செய்தியாளராக கூட இருந்திருக்கலாம், ஆனா இவனை குற்றவாளி ஆக்குனது, இவனை ஊழல்வாதி ஆக்குனது, இவனை லஞ்சம் வாங்குறவன ஆக்குனது யாரு? நீ செய்த குற்றத்திற்கு அவனையும் உடந்தையா சேர்த்துக்கிட்ட. அதனால நீ அவனுக்கு லஞ்சம் கொடுக்குற. இல்லனா அவன் எப்படி லஞ்சம் வாங்குவான்? அவன் கிட்ட வந்து லஞ்சம் கொடுன்னு கேட்டானா? கேட்கல. நீ தப்பு செய்யற, உன்னுடைய தவறை வந்துட்டு அவன் வெளியே கொண்டு போயிடுவான்ட்டு அவனை பார்த்து நீ பயப்படுற. அதனால நான் உனக்கு ஒரு தொகை தரேன், அந்த தொகையை வச்சுக்கிட்டு இந்த தவறை வந்துட்டு வெளியே கொண்டு போகாதான்னு நீ அவன்கிட்ட சொல்ற. அப்ப முதல் குற்றவாளி யாரு? நீதான். நீ செய்யற குற்றத்துக்கு அவனை உடந்தையா சேர்த்திருக்க. நீ கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அவன் உன்னோட உடந்தையா வந்தானா வரலையாங்கிறதே 2ஆம் பட்சம். ஆனா அவனை ஒரு குற்றவாளியாக மாற்றியது யாரு? நீ. உன்னை குற்றவாளியாக உருவாக்குனது யாரு? நீ தலைமை ஏற்றுக் கொண்டிருக்கிற உன்னுடைய தலைவன், திமுக கட்சியோட தலைவர். என்ன கொடுமை பாரு இதெல்லாம். இந்த நேசப்பிரபுவுக்கும் அந்த பார் உரிமையாளர் முருகனுக்கும் ஏற்பட்ட அந்த தொலைபேசி அழைப்பு வந்து வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 2 பேரும் தொலைபேசியில் அரை மணி நேரங்களுக்கு மேல வாதம் பண்றாங்க. இவர்களுக்குள்ள நடந்த இந்த வாதங்கள் வெளியாகி அந்த ஆடியோ ஒரு பக்கம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் இந்த திமுகவின் அடிவரடிகள் எல்லாம் எப்படி கதையை கட்டி வெளியிட்டு இருக்காங்க இப்ப அப்படின்னா, செய்தியாளர் நேசப்பிரபு வந்துட்டு நிறைய பெண்கள் தொடர்புல இருந்தாராம். சில ஆண்டுகளுக்கு முன்பு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் வந்துட்டு பரபரப்பாக பேசப்பட்டது இல்லையா? அது போல தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இந்த பியூட்டி பார்லர்ல வந்துட்டு நிறைய பேர் பெண்களை வச்சு விபச்சாரம் செய்யறாங்க. அதுல வந்துட்டு இவர் செய்தியாளருங்கிற போர்வையில உள்ள போய் நிறைய பெண்கள் கூட சேர்ந்து ஜல்சா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி விடுறாங்க. அப்போ அந்த பாலியல் தொழில் நடக்கிற இடத்துல இவர் உள்ள போய் வெளியே வராரு. அப்படி என்றால் பாலியல் ரீதியாகவும் பெண்களிடம் தகாத உறவுலையும் ஒரு தொடர்புல இருந்திருக்காரு இந்த செய்தியாளர்.
நம்ம என்ன சொல்றோம்னா, அவர் வந்துட்டு பார்லர் பெண்களோட கூட தொடர்பு வச்சுட்டு இருக்கட்டும். அதனால கூலிப்படையை வச்சு வெட்டுவீங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இப்படி ஒரு பிரிவு இருக்கா? ஆளும் கட்சிக்காரன் பார் வச்சு நடத்துறான், அவன் பார்ல செய்யற தவறுகளை வெளியே கொண்டு வரான், அப்புறம் பெண்களோட தகாத உறவு வச்சுக்கிறான். இவன் இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் செய்யறதுனால இவனை கூலிப்படையை வச்சு வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துல இருக்கிற ஒரு பிரிவு இருக்கா? இவன் செய்யறது தப்பு. யாரு? இந்த பக்கம் பார் நடத்துறவன் செய்யறது தப்பு, அவன் கலாச்சாரத்தை வைக்கிறான் பார்ல. இந்த பக்கம் பத்திரிகையாளர் பேர்ல இவன் தகாத உறவு வச்சிட்டு இருக்கிறான்னு நீங்க சொல்றீங்க. வச்சிருந்தானா வச்சில்லையான்றது அதுக்கான ஆதாரம் எதுவும் வெளியே வரல. நீங்க இட்டு கட்டி பேசுற ஒரு செய்தி தான் இது. நீங்கள் கூறுவது போல அவன் அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட சட்டம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, நீதி வழங்குவதற்கு நீதி அரசர்கள் இருக்கிறார்கள். நீங்க யாரா வெண்ண வெட்டீங்க? நீங்க யாரு வெண்ண வெட்டீங்க? அதிகாரம் உங்க கையில இருந்தா ஆயுதம் எடுத்துருவீங்களா? அதிகாரம் உங்க கையில இருந்தா நடுவீதியில போட்டுருவீங்களா? இதுதான் திமுகவின் அராஜகம்னு சொல்றது. திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்ததுன்னா திமுகவில் அடிமட்ட தொண்டர்ல இருந்து மேல்மட்ட பொறுப்பாளர் வரைக்கும் அவனே முதலமைச்சருங்கிற ஆணவத்தில் அவன் ஆடுவான் ரோட்டில். இன்னைக்கு அதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. இது வந்துட்டு மக்கள் நிம்மதியாக வாழுகின்ற மாநிலத்திற்கு அழகல்ல. தமிழ்நாடுங்கிறது எப்பொழுதுமே ஒரு அமைதியான மாநிலம். பெரும்பாலான மக்கள் குடிக்கு மட்டும் அடிமையா இருக்கிறாங்களே தவிர மற்றபடி நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்றபடி எந்த ஒரு பெரிய குற்ற சம்பவங்களும் நடக்காது. வட மாநிலங்கள் எல்லாம் நக்சலைட்டுங்க உருவாகி அந்த குடும்பங்களே சிதைந்து சின்னாபனமாகி போன வரலாறுகள்லாம் நம்ம பார்க்கிறோம். நிறைய புரட்டி பார்த்த வரலாறுகள்ல எத்தனையோ அழிவுகளை பார்க்கிறோம். சாமானிய மனிதன் பொருளாதார சூழ்நிலை காரணமாக எத்தனையோ சிக்கல்கள்ல மாட்டி சிதைந்து போன வரலாறுகள் எல்லாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு கட்டுப்பாடு. ஆனா நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற அந்த கட்டுப்பாடு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் தலைமுறைகளுடைய சேஞ்ச். தலைமுறைகள் மாறிக்கிட்டே வருது. தலைமுறைகள் பண்பட்ட தலைமுறைகளாக இப்ப இல்லை. முன்பு இருந்த தலைமுறைகள் ஓரளவிற்கு பண்பட்ட தலைமுறைகளாக இருந்தது. அதற்கு காரணம் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அந்த பண்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்று இருக்கின்ற தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பெற்றோர்கள் இல்லை. நான் ஏற்கனவே பல காணொளிகளில் சொல்லி இருக்கிறேன். ஒரு இளைஞன் 20 வயதில் திருமணம் செய்து கொள்ளுகிறான், 30 வயதில் இறந்து விடுகிறான். இதற்கு இடையில் இந்த 10 ஆண்டுகளில் 2 குழந்தைகளுக்கு தந்தையாகி விடுகிறான். அந்த 10 ஆண்டுகளில் குடிக்கு அடிமையாகி அவனுடைய உடலில் இருக்கின்ற உறுப்புகள் அத்தனையும் செயலிழந்து அவன் இறப்பை தழுவி விடுகிறான். ஆனால் அவனை நம்பி திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் விதவையாக்கப்படுகிறாள். அந்த பெண் அந்த 2 குழந்தைகளையும் கையில் இழுத்து கொண்டு இந்த மாநிலத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டின் இன்றைய அவல நிலை. இப்படி இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டுடைய பண்பாடும் கலாச்சாரமும் நெறிமுறைகளும் பழக்க வழக்கங்களும் எதையுமே சொல்லித் தருவதற்கு அவர்களுக்கு முன்னோர்கள் இல்லை, பெற்றோர்கள் இல்லை. இந்த தாய் அந்த குழந்தைகளுக்கு உணவளிப்பதற்காக மட்டுமே அவளுடைய வாழ்நாளையே கழித்து விடுகிறார். அந்த உணவளிப்பதற்கான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு காலையிலிருந்து மாலை வரை அந்த பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவள் அன்றாட வாழ்க்கையை கடத்துவதற்கு அவள் பொருளாதாரத்தை தேடி கூலிக்கு வேலைக்கு போறார். இப்படி பிள்ளைகளை வளர்க்கின்ற நிலைக்கு தமிழ்நாட்டின் இன்றைய லட்சக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள். இந்தியாவில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அந்த இளம் விதவைகளில் பெரும்பாலான பெண்கள் நிலை இப்படித்தான் இருக்கிறது. இதைத்தான் டாக்டர் அன்புமணி அவர்கள் பல முறை பல மேடைகளில் பேசுகிறார். நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு. அது தேவையா தேவையில்லையா? தமிழ்நாட்டின் அவசியம் பூரண மதுவிலக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு என்ற ஒன்று இருந்தால் இந்த பார் இங்க இருக்குமா? அந்த பார்ல அவன் கள்ளச்சாராயம் விற்பானா? அந்த கள்ளச்சாராயத்தை விற்கிறதுனால இவன் 4000 லஞ்சம் வாங்குவானா? 4000 லஞ்சம் வாங்கிக்கிட்டோம் செய்தியை வெளியிட்டதுனால அவன் உள்ள போய் மீண்டும் வெளியே வந்து கூலிப்படையை ஏவி இவனை போட்டு இருப்பானா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்குமா? இவ்வளவு பெரிய குற்றங்கள் நாட்டில் நடக்கிறதுக்கு எது காரணம்? முதல் காரணம் மது என்ற ஒரு தீய சக்தியை மாநிலத்தில் இருந்து அகற்றிட்டாலே குற்றங்கள் என்பது பாதியாக குறைந்துவிடும். மீதியும் சில ஆண்டுகளில் முடித்து விடலாம். குற்றங்கள் நிகழாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற முடியும். ஏனென்றால் தமிழர்களுடைய பண்பாடும் கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் நெறிமுறைகளையும் மக்களுக்கு கல்வியில் இருந்தே புகுத்தினால் மீண்டும் நெறிப்பட்ட மக்களாக நம்முடைய மக்கள் வளர ஆரம்பித்து விடுவார்கள்.
இதுதான் இந்த கலாச்சாரம் தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கலாச்சாரம். ஆனால் அந்த கலாச்சாரம் இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியில் சீரழிந்து சிதைந்து சின்னாபனமாகி போனது. இப்பொழுது மீண்டும் நாம் அதை தேடுகின்றோம். தேசப்பிரபு போன்று இன்னும் எத்தனை பேர் வெட்டு வாங்க போகிறார்களோ இன்னும் 2.5 ஆண்டுகளில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.